இன்னைக்கு நடிகர் கார்த்தி அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் PS மித்ரன் அவர்களுடைய டைரக்ஷன்ல கார்த்தி அவர்கள் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க சர்தார் 2 படத்துல இருந்து கார்த்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சர்தார் மூவி டீம். மட்டும் இல்லாமல் சர்தார் பார்ட் 2 படம் கூடி சீக்கிரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீரியல் நடிகையா இருந்து இப்போ சினிமா நடிகையா மாறியிருக்க நடிகை வாணி போஜன் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டால் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சன் டிவி சேனலில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க அன்னம் சீரியலுடைய ஹீரோயின் நடிகை அபி நட்சத்திரா அவர்கள் லீட் ரோல் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் அட்டி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூன் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூர்யா அவர்களை வச்சு ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணக்கூடிய அவருடைய 10வது படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணுறதா அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்களுக்கு இந்த படம் 1540வது படம். இப்போதைக்கு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய 10வது படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க, ஹீரோயின்ஸாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு கொலாபரேஷன் வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தில் யார் ஹீரோவாக வரப்போகிறாங்க அப்படின்னு. துல்கர் சல்மான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஐஎம் கேம் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம் கேம் அப்படிங்கிற இந்த படம் ஆகஸ்ட் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் வருண் தவான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஹே ஜவானி துவே இஸ் குனாஹே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த ஹிந்தி படத்தில் நடிகை பூஜா ஏத்தே, நடிகை மின்னானி டாக்கூர் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் செம்ம ஃபன்னாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஜூன் 5 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ஜெய் சதீஷ் பிரகாஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்றைக்கி நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பாதம் கீர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டாய் ஸ்டோரி 5 அப்படிங்கிற அனிமேஷன் மூவி ஜூன் 19 தியேட்டரில் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தமிழில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஹாலிவுட் படம் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஹிந்தி லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க, தமிழில் ரிலீஸ் பண்ணுறதே இல்லை. இன்னும் இவங்க தமிழில் டப்பிங் பண்ணி முடிக்கல போல, அதனால தான் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 19 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழில் எப்படியாச்சும் டப் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா டாய் ஸ்டோரிஸ் படங்களுக்குன்னே தமிழில் ஒரு ஃபேன் பேஸே இருக்குது, அவங்கள ஏமாத்திராதீங்க. ஆஜி பாலாஜி அவர்கள் டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆன கருப்பு படம் இப்போ தியேட்டரில் சக்க போட்டுருக்கு. அதுவும் கருப்பு படம் 207 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் 2 வாரங்கள் கடந்தும் கருப்பு படம் இப்போ தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஷோவோட ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கருப்பு படம் தான் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு தரமான கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு. இப்போ கருப்பு படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்பா குட்டி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் ரெசிடென்ட் ஈவில் அப்படிங்கிற ஒரு ஜாம்பி மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஐலேசோ அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வைப் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி செப்டம்பர் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற அவரோட 158வது படத்துடைய பூஜை இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் பாபி டைரக்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான பூஜை போட்டாங்க. இந்த படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நடிகர் அர்ஜுன் தாஸ் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கான்சிட்டி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்சிட்டி அப்படிங்கிற இந்த படம் ஜூன் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகை காஜல் அகர்வால் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் த இந்தியன் ஸ்டோரி. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ஜூலை 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நடிகர் கார்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 30வது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. நடிகர் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 30வது படத்தை டைரக்டர் கல்யாண் சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இல்லாமல் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 30வது படத்தில் நடிகை மீனாட்சி சௌத்ரி அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜையை அவங்களும் அட்டன் பண்ணியிருக்காங்க. நடிகர் மாதவன் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஜிடிஎன் படம் ஜூலை 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் ஆச்சி ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன லீடர் படம் இப்போ அமேசான் பிரைமில் மே 29 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன கரா படம் நெட்ஃப்ளிக்ஸில் மே 28 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மோகன்லால் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க திருஷ்யம் 3 படம் தமிழில் இந்த வாரம் 21 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பேசல் ஜோசப், நடிகர் டொவினோ தாமஸ் இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் அதிரடி. இந்த படம் தமிழில் மே 23 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் இந்த புது 2 மலையாள படங்கள் மட்டும்தான் தமிழ் டப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தமிழில் எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகல. கருப்பு படமே இந்த வாரமும் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு.
இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். த டார்க் சாத்தான் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஹாரர் மூவி அமேசான் பிரைம், ஆஹா தமிழ், டென்ட் கொட்டாய் அப்படிங்கிற இந்த 3 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் மே 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரண்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் G5 ஓடிடியில் மே 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துரேந்திரா பார்ட் 2 த ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் மே 22ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு 2 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகை சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா இவங்க 2 பேரும் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் சிஸ்டம் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் மே 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்கி சான் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் பேண்டா பிளான். இந்த படம் தமிழ் டப்போட லயன் கேட் ப்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காயப்பட்ட சிங்கம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். சத்தி லீலாவதி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் இந்த வாரம் மே 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த போர்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மது வீடு அப்படிங்கிற ஒரு மலையாளம் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் மே 22ஆம் தேதி சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் லேபிள் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மே 22ஆம் தேதி தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக் ரயான் கோஸ்ட் வார் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் அமேசான் பிரைமில் மே 20ஆம் தேதி தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லீ க்ரூனியஸ் த மம்மி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள். பார்த்து இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.